Hey Shingus, welcome to Drama Series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ப்ரோ போனோல எபிசோட் நம்பர் 8 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோ எலிசாவோட கேஸை வின் பண்ணிட்டோம் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா வெளியில வருவாங்க. அப்போ இந்த கேஸுக்கு ஆப்போசிட்டா வாதாடினால அந்த ஜெரி வக்கீல் வந்து ஹீரோ கிட்ட நீ என்ன இந்த கேஸ்ல ஜெயிச்சுட்டதா நினைச்சிட்டு இருக்கியோ கொஞ்சம் கூட சந்தோஷப்படாத. ஏன்னா இந்த கேஸ்ல டிப் கொடுத்ததே யார் தெரியுமா? எலிசாவோட அம்மா தான். எலிசாவோட பாய் ஃப்ரெண்டோட போட்டோ வரைக்கும் என்கிட்ட இருக்கு. அதுக்குமே அவங்க அம்மா தான் காரணம். அதனால இந்த கேஸ்ல உன்னால ஜெயிக்க முடியாது கண்ணா, பாய் அப்படின்னு வெறுப்பேத்திட்டு கிளம்பி போவான். ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் செம ஷாக்கிங்கா இருக்கும். இப்ப எதுவுமே நடக்காத மாதிரி எலிசாவோட அம்மா வந்துட்டு ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸ், என்னோட பொண்ணோட லைஃபை நீங்க காப்பாத்திருக்கீங்க, உங்களுக்கு நான் எப்படி தேங்க்ஸ் சொல்றது அப்படின்றதே தெரியல. தன்னோட பொண்ணுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா எந்த அம்மாவால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? அதனாலதான் உங்களால இந்த கேஸை வாதாட முடியுமான்னு ஃபர்ஸ்ட் நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்றாங்க. ஹீரோவும் ஜாங் தான் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அந்த ஐபி அட்ரஸை ட்ரேஸ் பண்ணதுன்னு சொன்னோடனே எலிசாவும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு தேங்க்யூ சொல்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, நான் பண்ணி கொடுக்குறேன்னு. உடனே ஜாங்கோ எனக்கு ஜின்னி அப்படின்னு ஒரு கிளைண்ட் இருக்காங்க, அவங்க அவங்களோட மிகப்பெரிய ஃபேன், உங்களை நேரில் சந்திச்சு உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க, உங்களால் அவங்கள மீட் பண்ண முடியுமான்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம எலிசா கண்டிப்பா அப்படின்னு ஒத்துக்கிறாங்களா. இது அவங்க அம்மாவுக்கு பிடிக்கல, மூஞ்சி சுழிச்சுட்டே சரி எங்களுக்கு வேற வேலை இருக்கு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோவுக்கும் செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. ஹீரோ கேட்குறாங்க எப்படி ஒரு அம்மாவால் தன்னோட பொண்ணுக்கு இதை பண்ண முடியும்னு. நானாவும் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறதுக்கு நானா கிட்ட எல்லா உண்மையுமே சொல்கிறாங்களா. நானா குடிக்கும் போது செம்ம கோவத்தில் இருக்காங்க. எப்படி ஒரு அம்மாவால் பொண்ணுக்கு இதை மாதிரிலாம் பண்ண முடியும்னு. ஹீரோயினும் அவங்க ஒரு அம்மாவா இருக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு கம்பெனியோட சிஇஓ. எலிசா அவங்க கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோன்னு. நானா கேக்குறாங்க ஒருவேளை ஜெரி உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கலாம்லான்னு. ஹீரோவும் சான்ஸே கிடையாது, ஜெரி வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை வச்சுதான் அவனுக்கு சாதகமா கிளைண்ட்ஸா மாத்திக்கிட்டு இருக்கான், அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவன் போய் சொல்ல மாட்டான். ஸோ அவங்க அம்மா எதுக்காக எலிசாவோட பர்சனல் லைஃப் பத்தி எல்லாருக்கும் தெரியணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியலன்னு ஹுவாங்கும். ஆனா அவங்க ஃபேமிலின்னு. அதுக்கு ஜாங்கும் ஃபேமிலினா என்ன, ஒருத்தர் காயப்படுத்திக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஜின்னியோட கேஸை பாரு, அவளோட அங்கிள் தானே அவளோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே எடுத்துட்டு அவளை அடிச்சு துரத்துனது. ஸோ ஃபேமிலி தான், உள்ளதுலேயே நமக்கு பக்கத்தில் இருக்கவங்க தான் நம்ம நினைக்காத கெட்ட விஷயங்களை நமக்கு நிறைய செய்வாங்கன்னு எல்லாருமே சரி ஓகே நம்ம இப்போ இது சீரியஸாக எடுக்க வேண்டாம், நம்ம இந்த கேஸில் வின் பண்ணியிருக்கோம், ஸோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு என்ஜாய் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையிலேயே ஹுவாங் அவங்களோட சிஸ்டமை பார்த்துட்டு ஆன்னு கத்துறாங்களா. என்னடான்னு போய் பார்த்தா எலிசாவோட பாய் ஃப்ரெண்டும் எலிசாவும் இருக்கக்கூடிய ஃபோட்டோ சோஷியல் மீடியா முழுக்க வெளியில வந்திருக்கும். நானாவுக்கு அதை பார்த்தோன்னே செம்ம காண்ட் ஆயிடுச்சு, எவன்டா இந்த போட்டோவை ரிலீஸ் பண்ணதுன்னு. அது மட்டும் இல்லாம அதுல கூடவே ஒரு நரேட்டிவும் இருக்கும். எலிசாவோட பாய் ஃப்ரெண்ட் இதுக்கு முன்னாடி நிறைய பொண்ணுங்க கூட குஜால் பண்ணியிருக்காங்க, அவன் நல்லவனே கிடையாது, எலிசாவுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு. இதை படிக்கும் போது நானாவுக்கு செம்ம காண்டாவுது. ஹீரோயினும் இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது, நான் உடனேயே எலிசாவோட அம்மா கிட்ட பேசியே ஆகணும், என் கூட வா அப்படின்னு ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. இந்த பக்கம் எலிசா அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறாங்க. எலிசாவோட பாய் ஃப்ரெண்டும் இது எல்லாமே ரூமர்ஸ் தான், உன்னை லவ் பண்றதுக்கு முன்னாடி நான் நிறைய பொண்ணுங்களை லவ் பண்ணியிருக்கேன், ஆனா உன்னை லவ் பண்ணதுக்கு அப்புறமா யார் கூட நான் அந்த மாதிரிலாம் இருந்தது கிடையாது அப்படி இப்படின்னு சொல்றதுக்கு எலிசாவும் நீ சொல்ற எல்லாத்தையும் நான் நம்ப சொல்றியா, நிறைய பேர் எவிடன்ஸோட நீ எந்தெந்த பொண்ணுங்க கூட எங்கெங்க போயிருக்கா அப்படின்னு எல்லாத்தையுமே பப்ளிக்கா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கு மேல நீ கூட பேசாத அப்படின்னு பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கோமா வெளியில வந்தா அவங்களோட அசிஸ்டன்ட் சொல்றாங்க உன்னோட அம்மாவை பாக்குறதுக்காக ப்ரோபோனோ டீம் இருக்காங்கல்ல அவங்க போயிருக்காங்களான்னு. இதை கேட்டோன்னே எலிசாக்கு ஏன் அம்மாவை பாக்குறதுக்காக அவங்க போகணும், இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி யோசனையா இருக்குது. இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் எலிசாவோட அம்மாவை பாக்குறதுக்காக வந்தாச்சு. எலிசாவோட அம்மாவும் எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்க, வாங்க உட்காருங்க அப்படின்றாங்க. ஹீரோ ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணாம ஆமா எதுக்காக நீங்க ஜெர்ரி கிட்ட எலிசாவோட போட்டோவோ கொடுத்தீங்க, அவளோட பாய் ஃப்ரெண்டோட போட்டோவோ கொடுத்தீங்கன்னு. எலிசாவோட அம்மாவும் எனக்கு எதுவுமே புரியலையா அப்படின்றாங்க. ஹீரோயினும் ஒண்ணுமே புரியாம தான் நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா, எங்ககிட்ட நீங்க தான் எலிசாவோட பாய் ஃப்ரெண்டோட போட்டோவை லீக் பண்ண சொன்னது அப்படின்னு இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுதான் நாங்க வந்திருக்கோம், அதுக்கான எவிடன்ஸ் எங்ககிட்ட இருக்கு, அதனால உண்மையை ஒத்துக்கோங்கன்னு. அடுத்த செகண்ட் எலிசாவோட அம்மாவோட பேசே மாறிடுச்சே. ஆமா நான் தான் பண்ணேன், என் பொண்ணுக்கு என்ன நல்லது அப்படின்றது எனக்கு தெரியும், நான் தான் பண்ணேன் அப்படின்றாங்க. உடனே எலிசா கதவை திறந்துட்டு உள்ள வராங்க. அம்மா நீங்க தான் இதெல்லாம் பண்ணீங்களா, எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்கன்னு. எலிசாவோட அம்மாவும் நான் உன்னோட அம்மாடி, எனக்கு தெரியும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எல்லாமே எனக்கு தெரியும், நான் உனக்காக தாண்டி எல்லாமே பண்ணேன், நான் உனக்காக தாண்டி வாழவே செய்றேன் அப்படின்னு அழுது அங்க ஒரு டிராமாவே கிரியேட் பண்ணிட்டாங்க. எலிசாவும் அம்மா இது என்னோட பர்சனல்மா, எத்தனை தடவை தான்மா நீங்க என்னோட பர்சனல்ல தலையிடுவீங்கன்னு கேட்க அவங்க அம்மாவும் நீ என்னோட பொண்ணு,
நீ ஒரு குப்பைக்குள்ள விழக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு. எலிசாவும் அது குப்பைன்னு தெரிஞ்சுதானே நான் அதுல போய் விழுந்தேன். என்னால அங்க இருந்து வெளியில வர முடியுமா முடியாதா அப்படின்றது நான் பாத்துக்கிறேன், நீங்க இதுல தலையிட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்றதுக்கு அவங்க அம்மா ஒரு அம்மாவா இருந்துட்டு ஒரு பொண்ணு குப்பைக்குள்ள விழுறதை எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும் அப்படி இப்படின்னு அழுது ஹக் பண்ண போறாங்க. எலிசாவும் தயவு செஞ்சு இதுக்கு மேல என்கிட்ட நடிக்காதீங்க அப்படின்னு அங்க இருந்து கோவப்பட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோ ஹீரோயினும் அவங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சுல, அதனால போயாச்சு. இப்ப நானாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சோடனே நானும் அழுறாங்க. எலிசாவுக்கு மட்டும் எதுக்காக இந்த மாதிரிலாம் நடக்குது? எலிசாவோட அம்மா நல்லவங்களே கிடையாது. எலிசாவோட பர்சனல் லைஃப் அவங்களே வெளியில சொல்றாங்க. எலிசாவோட பாய் ஃப்ரெண்ட் வேற அவளை சீட் பண்றாங்க. ஏன் எலிசாவுக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் நடக்குது? அவ எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமான்னு எல்லாருமே சேர்ந்து நானாவை காம் டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, என்ன பண்றது, எலிசாவுக்கு லவ்ல எந்த ஒரு லக்குமே இல்லைன்னு நினைக்கேன். 6 மாசம் வரைக்கும் அவ பின்னாடி எல்லாருமே நாக்க தொங்க போட்டு அலைவாங்க. 6 மாசத்துல எல்லா பாய் ஃப்ரெண்ட்ஸுமே பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாருங்க. என்ன பண்றதுன்னு தெரியலன்னு நானாவும் எலிசாவை 6 மாசத்துல எவன்டா வேண்டான்னு சொல்லுவான், எலிசா எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா அப்படி இப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. இது ஹீரோவுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரியும். எல்லா பசங்களுமே 6 மாசம் வரைக்கும் தான் எலிசாவை டேட்டிங் பண்ணியிருக்காங்களா, அது ஏன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் அடுத்த நாளையிலேருந்து எலிசா அவங்களோட டான்ஸ் ப்ராக்டிஸை ஹெவியாக பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராக்டிஸ் முடிஞ்சு உட்கார போகும்போது அவங்க அம்மா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு எலிசா, நான் எல்லாமே உனக்காக தான் பண்ணேன், இனி ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ண மாட்டேன், என் கூட பேசு எலிசா அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. இதை பார்த்தோன்னே எலிசாவும், அம்மா இனி ஒரு தடவை என்னால் உங்களை நம்ப முடியுமா, தயவு செஞ்சு இனி ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணி முடிக்கிறாங்க. அப்போ அசிஸ்டன்ட் வந்துட்டு, தயவு செஞ்சு ப்ராக்டிஸை ஸ்டாப் பண்ணு, இப்படி விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்னா உடம்பு என்னத்துக்கு ஆகும்னு. எலிசாவும், நான் யூஎஸ்ல டெபியூட் ஆகணும், அப்படின்னா தான் நம்ம கம்பெனி அடுத்த லெவலுக்கு போகும், அதுக்காக நான் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும், விடாம ப்ராக்டிஸ் பண்ண போறேன் அப்படின்னு மறுபடியும் ப்ராக்டிஸை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இதை அவங்க அம்மா வெளியில இருந்து பார்த்து சிரிச்சுட்டு ஹாப்பியா கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு 6 மாசம் வரைக்கும் தான் எலிசா எல்லா பாய் ஃப்ரெண்டையுமே டேட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுனால அவங்களுக்கு ஒரு டவுட். அதனால ஜெரி கிட்ட போயிட்டு, ஜெரி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ நிறைய செலிபிரிட்டிஸோட கேஸை வாதாடி இருக்க தெரியுமா, அதுல ஆப்போசிட்ல கேஸ் ஃபைல் பண்ணவங்க எல்லாருமே இப்ப எவிடன்ஸோட வந்து நிக்கிறாங்க. எலிசாவோட கேஸை நீ தோத்து போனதுனால எல்லாருமே என்கிட்ட வந்து எவிடன்ஸ் கொடுத்து எங்க கேஸையும் எடுங்க எடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே ஜெரிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எல்லா கேஸையுமே அவன் ஏதாவது ஒரு தில்லாலங்கடி வேலை செஞ்சுதான் ஜெயிச்சிருப்பான். ஸோ ஹீரோ மாதிரி ஒரு ஆள் கிட்ட தன்னால போட்டி போட முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு, ஏய் ஹீரோ தயவு செஞ்சு அந்த கேஸ் எல்லாத்தையும் எடுத்துறாத அப்படின்றாங்க. ஹீரோவும், நீ எனக்கு எதிரியா இருந்தா கூட நம்ம எல்லாரும் வக்கீல் துறையில இருக்கோம், அந்த கேஸ்லாம் முடிஞ்சு போச்சு, அதை திரும்ப கிளறி எடுக்கிறதுலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் எப்பவுமே ஓப்பக்கம் தான் நிப்பேன்னு. ஜெரியும், நல்ல வேலைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும், ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியவே இல்லை, நீ இந்த எலிசா கேஸை எப்படி நல்ல விதமா கொண்டு போயிட்டு இருக்க? ஏன்னா எலிசாவோட அம்மா கண்டிப்பா இந்த ஒரு பாய் ஃப்ரெண்டை அவளை விட்டு துரத்துறதுக்காக உன்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடியும் ஏதாவது பாய் ஃப்ரெண்ட்ஸை நீ துரத்தி விட்டுருக்கியா என்ன? அந்த டிப்ஸை மட்டும் எனக்கு சொல்லு, நானும் ஏதாவது ஒரு கேஸ் வரும்போது இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணிக்கிறேன்னு. உடனே ஜெரியும், அதெல்லாம் ரொம்ப சிம்பிள், எதிரியை அழிக்கணும் அப்படின்னா நம்ம எதிரியை அனுப்பக்கூடாது, அவங்களுக்கு நண்பர்கள் அனுப்பணும்னு. ஹீரோக்கு புரியல, என்ன நீ சொல்றேன்னு. ஜெரி சொல்றாங்க, ஆக்சுவலி எலிசாக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்றதுனால தானே பசங்க அவளை அப்ரோச் பண்ணுவாங்க, அதனால ஒரு நல்ல பையனா பார்த்து நாங்களே எலிசா கூட பழகிறதுக்கு விடுவோம். ஒரு 6 மாசத்துக்கு அவ எல்லார்கிட்டயுமே எலிசா யாழு 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 அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ பசங்க எல்லாருமே எலிசா சிங்கிளா இல்லை அப்படின்றதுக்காக ஒருத்தரும் அவ பின்னாடி போக மாட்டாங்க. 6 மாசம் கழிச்சு அந்த பசங்களே இருந்த இடம் தெரியாம எலிசா கிட்ட பாய் கூட சொல்லாம கிளம்பி போயிடுவாங்க. ஸோ எலிசாவால யாரையும் லவ் பண்ணவும் முடியாது, லவ் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையும் அவ இழந்துருவா. எலிசா சிங்கிளா இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு எந்த பசங்களும் எலிசாவை அப்ரோச் பண்ணவும் மாட்டாங்க. இதுதான் எங்களோட ஸ்ட்ராட்டஜின்னு. ஹீரோவும், சரி ஆனா அந்த பசங்க மட்டும் சொல்றதுனால எல்லாருமே எப்படி எலிசாவும் அந்த பையனும் லவ் பண்றாங்க அப்படின்றத நம்புவாங்க? அதுக்கு எல்லா பசங்களும் கண்டிப்பா எவிடன்ஸ் கேட்பாங்களேன்னு கேட்கறதுக்கு அங்கதான் இருக்கு ட்விஸ்டே. எலிசாவோட அம்மா எலிசா தூங்கும் போது நிறைய போட்டோஸ்லாம் எனக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த போட்டோஸ் அந்த பசங்க கிட்ட கொடுத்து, பாத்தியா எலிசா தூங்கும் போது கூட நான் போட்டோ எடுத்திருக்கேன், அப்படின்னா எலிசாவும் நானும் ஒரே பெட்ரூம்ல இருந்திருக்கோம் அப்படி இப்படின்ற மாதிரி பேசி யாரையுமே எலிசா பக்கத்துல கூட நெருங்க விடாம பண்ணுவாங்க. இதுதான் எங்க ஸ்ட்ராட்டஜின்னு. இதை கேட்டோடனே ஹீரோக்கு ரொம்ப கோவம் வந்துடும். இந்த மாதிரி பண்றீங்களேடா அப்படின்னு கெட்ட வார்த்தை போட்டு திட்டிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. ஜெரியும், ஏய் ஹீரோ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி வந்தனே, அந்த கேஸ் எதையும் எடுத்துட மாட்டேதானே அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்ததே போட்டு வாங்குறதுக்காக. ஸோ உண்மையை போட்டு வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எலிசாவோட அம்மா நல்லவங்க ஒன்றும் கிடையாது. எலிசா சம்பாதிக்கக்கூடிய காசு கொண்டு வந்து கடையில கறி ஆக்கிட்டு இருக்காங்க. அதுலயே இந்த வயசுலயும்
கேக்குதாம், சின்ன பசங்க கேக்குதாம், ஒரு பையனை புடிச்சு வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் எலிசா பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா வந்து உட்காரும் போது ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. இவன் எதுக்கு இந்த நேரத்துல கால் பண்ணியிருக்கான் அப்படின்னு, சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டா, நம்ம ஹீரோ இது வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே எலிசா கிட்ட சொல்லிட்டு, எலிசா இதெல்லாம் நான் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, ஆனா சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு, அதனாலதான் சொன்னேன், கேர்ஃபுல்லா இருன்னு. எலிசாக்கு மனசே உடைஞ்சு போயிடுச்சு, தன்னோட அம்மா தான் இதெல்லாம் பண்ணதா அப்படின்னு. இப்ப அடுத்த நாள் காலையில நானாவும் ஹீரோயினும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பாவம்ல எலிசான்னு பார்த்தா கதவு திறந்துட்டு எலிசாவே வந்து நிக்கிறாங்க. எலிசா நீங்க என்ன பண்ற, அதுவும் பெட்டியும் கையுமா இங்க வந்து என்ன பண்ற அப்படின்னு கேட்டா, எலிசாவும் நான் ஒரு கேஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு. எல்லாருமே ஷாக் ஆகி என்ன அப்படின்னு கேட்டா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கேன், அவங்க என்ன ஏமாத்தி கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க, அந்த கான்ட்ராக்டை நான் முறிக்கணும்னு நினைக்கிறேன், என் அம்மாவுக்கு எதிராக நான் கேஸ் போடணும்னு நினைக்கிறேன், நீங்க எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோடனே எல்லாரும் செம்மையா கண்டிப்பா ரெடியா இருக்கும். ஆமா நீ எங்க தங்க போறேன்னு கேட்கறதுக்கு ஹோட்டல்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இவங்க அடுத்த கேஸுக்கு ரெடி ஆயாச்சு. ஸோ கேஸ் நடக்கிற நாள் வந்துருச்சு. இவங்க கோர்ட்டுக்கு போறாங்களா, ஆப்போசிட்ல வாதாடுறதுக்கு எப்பவும் போல வாங்க வந்திருக்கான். நம்ம ஹீரோ கேக்குறாங்க, என்னப்பா மறுபடியும் என்கிட்ட தோத்து போகணுமா, எத்தனை தடவை தான்ப்பா தோத்து தோத்து போவ அப்படின்னு கேட்க, வாங்க இந்த தடவை நான் தோக்க மாட்டேன், ஏன்னா என் பக்கம் தான் பெரிய பாயிண்ட் எல்லாம் இருக்கு அப்படின்றாங்க. ஹீரோவும் அப்படியே அந்த பாயிண்ட்டை வந்து கோர்ட்ல பேசி பார்க்கலாம் அப்படின்னு கோர்ட்டுக்கு போனோடனே நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் பாயிண்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னோட கட்சிதாரர் அவங்க கம்பெனியில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்டை ரத்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த கான்ட்ராக்ட்ல நிறைய ரூல்ஸ் இருக்கு, அதுல ஸ்ட்ரிக்டான டயட் இருக்கு, 0 சைஸ்ல இருக்கு, அவங்க சொல்ற இடத்துக்கெல்லாம் போகணும், சொல்ற இடத்துலலாம் சைன் போடணும், சோஷியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, அதனால நாங்க இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆப்போசிட்ல வாங்க கேக்குறாங்க, அவ சைன் பண்ணும்போது என்ன இதெல்லாம் ரீட் பண்ணாமலாம் சைன் போட்டா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் ஆமா அது அவங்க அம்மா நடத்துற கம்பெனில பொண்ணுக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது, அதனாலதான் அவங்க அந்த சைனை போட்டாங்க, ஆனா அவங்க அம்மா எலிசாவுக்கு தெரியாம எலிசா தூங்கிட்டு இருக்கக்கூடிய போட்டோ எல்லாம் எடுத்து அவளோட பாய் ஃப்ரெண்ட் பத்தின விஷயத்த எல்லாத்தையும் அள்ளி வெளியில தெளிப்பாங்க அப்படின்றது எலிசாவுக்கு எப்படி தெரியும்னு. இதை கேட்டோடனே எலிசாவுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. எலிசாவோட அம்மாவும் இல்ல இவர் அண்ணர் இல்ல, நான் என்னோட பொண்ணு எந்த ஒரு தப்பான பையனையும் டேட்டிங் பண்ணிட கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணேன், மற்றபடி என் பொண்ணை நான் தனிமைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக எதுவும் பண்ணல அப்படி இப்படின்னு அங்க எழுந்து ஒரு நாடகத்தை போட, நம்ம ஹீரோவும் ரொம்ப பெருசாலாம் இங்க நாடகம் போட வேண்டிய அவசியம் கிடையாது, மை லார்ட் நான் கேட்கக்கூடியது ஒரே ஒரு விஷயம் தான், இவ்வளவு நாளும் எலிசா அந்த கம்பெனில வேலை பார்த்திருக்காங்க, கம்பெனில ப்ரொசீஜர் படி எல்லாமே நடந்திருக்கு, கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்காங்க, எல்லா இடத்துக்கும் போயிருக்காங்க, எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நடந்திருக்கு, அப்படின்னா எலிசாவுக்கு சேலரின்னு ஒன்று கொடுத்திருப்பாங்கல்ல, அதோட டீடைல்ஸ் எல்லாம் எங்களுக்கு வேணும், எந்தெந்த டைம்ல எந்தெந்த சேலரி எலிசாவுக்கு கொடுத்தாங்க, எலிசா சம்பாதிச்ச காசு எங்க போச்சு அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் டீடைல் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டு விட்டுட்டாங்க. எலிசாவோட அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் பக்குன்னு ஆகுது. கோர்ட்ல ஓகே சொல்லிட்டாங்களா. ஸோ ஹீரோயினும் வெளியில போகும்போது சந்தோஷமா, எலிசா நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னோட சேலரி உனக்கு வந்து சேரும்னு. எலிசாவும் இவ்வளவு நாளும் என் அம்மா என்னோட சேலரியை வச்சு நான் பாத்துக்கிறேன், எல்லாமே கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனாலதான் நம்பி நான் கொடுத்தேன், என்ன இருந்தாலும் அவங்க என்னோட அம்மா தானேன்னு. ஆனா ஃபேமிலியே நம்ப கூடாது அப்படின்ற விஷயத்த அவங்க எனக்கு நல்லாவே உணர்த்திட்டாங்க. ஆனா என்ன இப்ப ரொம்ப தனிமையா இருந்த மாதிரி இருக்குன்னு. ஹீரோயினும் எதுக்காக தனியா இருந்த மாதிரி இருக்கீங்க, எங்களோட பேக்கரியில ஒரு ரூம் ஃப்ரீயா தான் இருக்கு, நீ வேணா வந்து ஸ்டே பண்றியான்னு. எலிசாவும் கண்டிப்பா அப்படின்றாங்க. ஹீரோவும் ஏய் உன்னோட பிசினஸ் இப்போ கொஞ்சம் மொக்கையா போயிட்டு இருக்கு, எலிசாவை கூப்பிட்டு வச்சா பிசினஸ் நல்லா போகும் அப்படின்றதுக்காக தானே அவளை கூப்பிட்டு இருக்கேன்னு கேட்க, நான் ஒன்றும் அந்த மாதிரி கிடையாது, வா எலிசா நம்ம 2 பேரும் சேர்ந்து தங்கலாம் அப்படின்னு ஜாலியா அங்கேருந்து போறாங்க. ஹீரோவுக்கு இவ கன்ஃபார்மா பாப்புலாரிட்டிக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்றாங்க. இங்க கட் பண்ணா ஆபீஸ்க்கு அக்கவுண்ட்ஸ் புக் வந்தாச்சு. ஒரு புக் வரும்னு பார்த்தா அண்டாவா புக் அனுப்பி வச்சிருக்காங்க. ஹீரோ கேக்குறாங்க, இவ்வளோ புக்கையும் நம்ம ஒரே நாளையில உட்காந்து படிச்சு முடிக்க முடியுமா, நானாவும் படிச்சு முடிச்சே ஆகணும் அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து ராத்திரியோட ராத்திரியா உட்காந்து அக்கௌண்ட் புக்ல எங்க இருந்து காசு வந்திருக்கு, எங்க போயிருக்கு அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாத்தையுமே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் பேக்கரியில வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எலிசாவுமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஆனா அவங்க அம்மா அப்பா போயிட்டு எலிசா நீ ஹெல்ப் பண்ண கூடாது, ஹீரோயினுக்கு மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா எங்களாவா வெளுத்து கட்டிடுவான்னு. எலிசாவுக்குமே சைன் லாங்குவேஜ் தெரியும், அதனால எலிசா நான் இங்க சும்மா ஃப்ரீயா தங்க முடியாதுல்ல, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நீங்க மட்டும் ஹீரோயின் கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம், ஹீரோயினுக்கு எப்படி தெரியும், அதனால ப்ளீஸ் என்ன வேலை செய்ய விடுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டதுனால வேற வழி இல்லாம ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் வேலை செய்யறதுக்கு ஒத்துக்கிறாங்க. இருந்தாலும் எலிசாவை ரொம்ப பாசமா பாத்துக்கிறாங்க. இந்த பக்கம் ராத்திரி முழுக்க உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கிறதுனால நம்ம ஹீரோ அவங்க எல்லாருக்கும் நூடுல்ஸ் ட்ரீட் எல்லாம் வைக்கிறாங்க. அடுத்த நாள் கோர்ட்டுக்கும் போயாச்சு.
கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கிறது எலிசாவோட அண்ணா கிம் அப்படின்றதுனால அவனை பிடிச்ச ஹீரோ கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபண்ட்ஸ் எல்லாமே எங்க போயிட்டு இருக்கு, எலிசா சம்பாதிக்கக்கூடிய காசு எல்லாமே எங்க போயிட்டு இருக்குன்னு கேக்குறதுக்கு அது அங்க போகுது இங்க போகுது அப்படின்னு சுத்தி வளைச்சு பேசிட்டே இருக்க ஹீரோ ஒரு கட்டத்துல எவிடன்ஸை நாங்க காட்ட போறோம் அப்படின்னு இங்க இருந்த காசு நிறைய ஹோப் அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷனுக்கு போயிருக்கு. அந்த ஃபவுண்டேஷன் யாரோடது அப்படின்னு பார்த்தா வேற யாரோடதும் கிடையாது, கிம்மோட பொண்ணோடது. கிம்மோட பொண்ணு மட்டும்தான் அந்த ஃபவுண்டேஷனுக்கு ஓனர். அப்படின்னா இவ சம்பாதிக்கக்கூடிய காசெல்லாம் யார்கிட்ட போயிட்டு இருக்கு, கிம்மோட ஃபேமிலிக்கு போயிட்டு இருக்குன்னு இதை கேட்ட உடனே எலிசாக்கே ஷாக்கிங்கா இருக்கும். ஏன்னா எலிசாவுக்கே இந்த விஷயம் தெரியாது, நம்ம சம்பாதிக்கக்கூடிய காசு நம்ம ஃபேமிலி தான் ஆட்டையை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்றது. வேற ஏதோ பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் இவங்க நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. வாங்கும் இல்ல இல்ல இதை மட்டும் எவிடன்ஸா எடுக்க முடியாது, ஹோப் ஃபவுண்டேஷனுக்கு இவங்க வேற எதுக்காவது கூட காசு அனுப்பியிருக்கலாம், இந்த ஒரே ஒரு ரீசனை வச்சுட்டு எலிசாவோட காசு எல்லாத்தையும் அவங்க ஃபேமிலி தான் ஆட்டையை போடுறாங்க அப்படின்றத நிரூபிக்க முடியாதுன்னு சொன்னோன்னே ஹீரோவும் அப்படியா அப்படின்னா அடுத்த ஹியரிங்ல நாங்க எவிடன்ஸை கொண்டு வரோம் அப்படின்னு இந்த ஹியரிங்கை முடிச்சிடுறாங்க. இப்ப வெளியில எல்லாரும் போயாச்சு. கிம்ம எலிசாவோட அம்மா போய் பொல்லீர்னு ஒரு அறை விடுறாங்க அவங்க வீட்டுக்கே. போய் என்னடா நினைச்சிட்டு இருக்க, காசு எல்லாத்தையும் எடுத்த சரி இருக்கட்டும் எடுத்துட்ட, ஆனா அதுக்காக எவிடன்ஸ் அப்படியே விட்டு வைப்பியான்னு. இதுல இருந்தே என்ன தெரியுது, அம்மாவும் பையனும் சேர்ந்து நிறைய காசு ஆட்டையை போட்டிருக்காங்க, ஆனா என்ன எவிடன்ஸை விடாம ஆட்டையை போட்டிருக்காங்க. கிம் மட்டும் கொஞ்சம் லூசுதானமா இருந்ததுனால எவிடன்ஸை விட்டுட்டு போயிருக்கான். அந்த நேரத்துல அப்பாவை அரைஞ்சதுனால உள்ள இருந்து பொண்ணு வெளியில வந்து பாக்குறா. அப்பதான் அந்த பொண்ணோட உடம்ப காட்டுறாங்க. அவளுக்கு நிறைய ரேஷஸ் இருக்கு. ஆக்சுவலி என்ன அப்படின்னா கிம்மோட பொண்ணுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின், யாருமே உள்ள வரக்கூடாது, வெளியாட்கள் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரேஷஸ் வந்துடும், ஏர் நல்லா பியூரிஃபையரா இருக்கணும், அந்த மாதிரி மெடிசனுக்கே நிறைய செலவாகுது. ஸோ கிம் சொல்றாங்க என்னோட பொண்ணு ரொம்பவே சென்சிட்டிவான ஸ்கின் உள்ள பொண்ணு, அவளுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளவு செலவாகுது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே, நீங்க ஆட்டையை போடுறத விடவா நான் ஜாஸ்தியா ஆட்டையை போட்டேன், உங்களோட கம்மியா தானே நான் காசு எடுத்திருக்கேன்னு. அவங்க அம்மாவும் நான் எடுத்த காசுக்கு கணக்கு இருக்குடா, கரெக்டா நான் எல்லாத்தையும் ப்ரூஃப்லாம் வச்சிருக்கேன், ஆனா நீ எடுத்ததுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, எல்லா அக்கௌண்ட்ஸையும் நீ டேலி பண்ணிருக்க வேண்டாமா அப்படி இப்படின்னு திட்டிட்டு எனக்கு தெரியாது அடுத்த ஹியரிங்ல எல்லாத்தையும் சரி பண்ணிருக்கணும் அப்படின்னு அங்கிருந்து கோபப்பட்டு போயிட்டாங்க. கிம்முக்கு என்ன பண்றதுனே தெரியல. எப்படிதான் பெத்த பொண்ணோட காசு எல்லாத்தையும் எடுத்து இப்படி கறி மாதிரி செலவு பண்றாங்க அப்படின்றது தெரியல. இங்க கட் பண்ணா ஜாங் ஹீரோயினோட பேக்கரிக்கு ஜின்னியை கூட்டிட்டு வராங்க. ஸோ ஜின்னியும் எலிசாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. எலிசா ஜின்னிக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. எலிசாவுக்குமே ஜின்னியோட சித்தப்பா அவங்களோட எல்லா காசையுமே ஆட்டையை போட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுனால அவங்களுக்குமே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம நம்புற ஒரே ஒரு விஷயம் இந்த உலகத்திலேயே ஃபேமிலி தான், ஆனா அதுவே நமக்கு எதிராக இருக்கும்போது என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அவங்களுமே ஃபீல் பண்றாங்க. இப்போ அடுத்த ஹியரிங் வந்தாச்சு. வாங் என்ன மாதிரி வாதாடுறாங்க அப்படின்னா கொரியாவோட கான்ஸ்டியூஷன் படி கொரியால இருக்கிற கல்யாணம் முடியாத பொண்ணுங்க வந்துட்டு சம்பாதிக்கிறத அவங்க வீட்டுல இருக்கவங்க யூஸ் பண்ணலாம், அதனால எலிசாவோட காசை அவங்க அண்ணன் யூஸ் பண்ணது தப்பே கிடையாதுன்னு சொல்றாங்க. ஹீரோ எழுந்திருச்சு அப்படியா ஒரே வீட்டுல இருந்தாங்க அப்படின்னா யூஸ் பண்றதுல தப்பு கிடையாது, ஆனா எலிசா தங்கி இருக்கக்கூடியது ஒரு அபார்ட்மெண்ட், அங்க இருந்துட்டு இங்க எப்படி அவ காசு செலவு பண்ண முடியும், அவளோட காசை அவங்க அண்ணன் எப்படி எடுக்க முடியும்னு. அதுக்கு அவங்க அம்மா எழுந்திருச்சு இல்ல என் பையன் அந்த காசு எல்லாத்தையும் எடுக்கல, நான் தான் அந்த காசு எல்லாத்தையும் எடுத்து என் பையன் கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு அங்க அழுது ஒரு டிராமாவை கிரியேட் பண்றாங்க. எல்லாருக்குமே ஷாக்கு, என்னடா நடக்குது இங்க அப்படின்னு. ஜட்ஜ் வேற நான் ஜட்ஜ்மெண்ட் அடுத்த ஹியரிங்ல கொடுக்குறேன் அப்படின்னு தள்ளி வச்சிடுறாங்க. ஹீரோக்கு என்ன பண்றது, இதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு இருக்கு. ஏன்னா எலிசாவோட அம்மா எல்லா பழியும் தூக்கி அவங்க மேலேயே போட்டுக்கிட்டாங்க. சோ எலிசா சம்பாதிக்கிற காசு அவங்க அம்மா யூஸ் பண்றதுல எந்த தப்புமே கிடையாது கொரியாவை பொறுத்த வரைக்கும். அதனால என்னடா பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. அந்த நேரத்துல சேர்மேன் வேற கூப்பிட்டு இந்த கேஸ்ல இருந்து வாபஸ் வாங்கிக்கோ, கண்டிப்பா இந்த கேஸ் நீ ஜெயிக்க போறது கிடையாதுன்னு. ஹீரோவும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றேன்னு. அதுக்கு சேர்மேனும் என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ண போறியா, அவ அவங்க அம்மாவை எதிர்த்துட்டு கம்பெனில இருந்து வெளில கான்ட்ராக்ட தூக்கி போட்டு வரதுக்கு ரெடியா இருக்கா, அவளால நமக்கு என்ன கம்பெனிக்கு காசு கிடைக்க போகுது, ஒரு லாபமும் கிடையாது, அதனால உன்னோட டீமை டிஸ்பேண்ட் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. இந்த விஷயத்த ஹீரோ எல்லா டீம்மேட்ஸ்க்கும் சொன்ன உடனே ஹுவாங்குக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இல்ல இல்ல அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நம்ம இந்த கேஸ்ல ஜெயிச்சாகணும், அப்படி இல்லைன்னா கேஸ்ல இருந்து விட்ரா பண்ணிட்டு சேர்மேன் கிட்ட போயிட்டு கெஞ்சலாம், நம்மளோட டீம் ஒன்றும் டிஸ்பேண்ட் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்றாங்க. ஹீரோக்கு என்ன பண்றது அப்படின்றதே தெரியல. ஜூன் கிட்ட போயிட்டு நீ தானே இந்த டீமையே உருவாக்குன அப்படின்னா இதை காப்பாற்ற வேண்டிய கடமை உன்கிட்ட இருக்குதானே, இப்போ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கறதுக்கு ஜூனும் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு டைம் கேட்கறாங்க. இங்க கட் பண்ணா மறுபடியும் ஜாங் ஜின்னியை கூறிட்டு எலிசாவை பாக்குறதுக்காக வந்திருக்காங்களா. எலிசாவும் இந்த டைம்ல என்ன பாக்குறதுக்காக வந்திருக்கேன்னு கேட்க ஜாங்கும் ஆமா அவ உன்னை பார்த்து உனக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா அதனாலதான் அப்படின்னு கிஃப்ட் கொடுக்குறாங்க. எலிசாவும் இந்த மாதிரி ஒரு கியூட்டான ஃபேனை நான்
பார்த்ததே கிடையாது அப்படின்னு கையை பிடிக்கிறாங்களா. அப்போ ஜின்னி தள்ளி தள்ளி விடுறாங்க. ஒரு மாதிரி உசுன்னு வைக்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கையை திறந்து பார்த்தாதான் தெரியுது ஜின்னியோட கை முழுக்க ஒரே காயங்களா இருக்கு. இதை பார்த்தோன்னே எலிசா ஜாங் 2 பேருக்குமே ஷாக்கிங்கா இருக்கு. ஹீரோ ஹீரோயின் மொத்த டீமேட்ஸையும் கூப்பிட்டு விட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி ஜின்னியோட சித்தப்பா காசு ஆட்டை போட்டது மட்டும் இல்லாம அவளை அடிக்க வேற செஞ்சுட்டு இருக்காங்க. இது சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு எல்லாருமே ஃபேமிலி இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு ஆமா ஃபேமிலி இப்படிதான் பண்ணுவாங்க, இதை விட ஜாஸ்தியா பண்ணுவாங்கன்னு ஜாங் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி என்னோட அம்மா பண்ண ஒரே ஒரு தப்பு என்னோட அப்பாவை 2ஆவதா கல்யாணம் பண்ணது. என்னோட அப்பா என் அம்மாவுக்கு மட்டும் உண்மையா இல்ல, அவங்க 2 வீட்டுக்குமே போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. என் அப்பாவுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது. நான் ஒரு திக்குவாயன், உங்ககிட்ட எல்லாம் பேசும்போது நார்மலா பேசுறேன், ஆனா சில டைம்ல எனக்கு திக்குவாயா வந்துருச்சு. சோ அந்த திக்குவாய் வர்றது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காததுனால எப்பவுமே என்ன அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. நானும் கொஞ்ச நாளைக்கு பொறுத்து போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா என்னால முடியல அப்படின்றதுனால ஒரு கட்டத்துல ஃபேமிலியை விட்டு ஓடி வந்துட்டேன். அந்த பயம் எனக்கு இப்ப கூட இருந்துட்டு இருக்கு. அதனால ஃபேமிலிஸை தவிர வேற யாராலையுமே நம்மள உடைக்க முடியாது அப்படின்றாங்களா. இது கேட்ட உடனே அப்படின்னா நம்ம சம்பாதிக்கிற காசு எல்லாமே ஃபேமிலிஸ்க்கு தான் கொடுக்கணும், ஃபேமிலி அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்க நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்றதெல்லாம் சரியே கிடையாது. கண்டிப்பா ஃபேமிலியா இருந்தா கூட அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு, கம்ப்ளைண்ட்டை வந்து தைரியமா பதிவு பண்றதுக்கு நமக்கு ஒரு உரிமை வேணும் அப்படின்றாங்க. ஆனா ஹீரோ சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு உரிமை சட்டம் இங்க இல்லவே இல்ல. அம்மா அப்பா குழந்தைங்களுக்கு 18 வயசு வரைக்கும் என்ன வேணாலும் பண்ணலாம், அதுக்கப்புறமா கூட அவங்களுக்கு கல்யாணம் முடியறது வரைக்கும் அவங்களோட காசை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லும்போது எலிசாவுக்கு ரொம்பவே கோந்துருச்சு. நம்ம அந்த கான்ஸ்டிடியூஷனே மாத்தினா என்ன ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. இந்த உலகமே என்னோட கேஸ்ன்னு சொன்னா திரும்பி பார்க்கும். சோ நம்ம கொரியால இருக்கக்கூடிய சட்டங்களையே மாத்தலான்னு ஹீரோவும் சூப்பரா இருக்கே இது, நீ எனக்கு பெர்மிஷன் மட்டும் கொடு, நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு அவங்க பெர்மிஷனை எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அம்மா நீங்க என்ன புதைக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ஆனா உங்களை நான் புதைச்சு தப்பு பண்ணியிருக்கேன், ஆனாலும் பரவாயில்லம்மா இது என்னோட சுயநலத்துக்காக தான், ஃபேமிலி அப்படின்றது சுயநலமா இருக்கக்கூடாது அப்படின்றத நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா இங்க இருக்க எல்லாருக்காகவும் நான் போராடுவேன் அம்மா. ஃபேமிலியா இருந்தா கூட அவங்களுக்கு குழந்தைங்களை அபியூஸ் பண்றதுக்கான பவர் கிடையாது அப்படின்றத நான் நிரூபிச்சே ஆகுவேன், இதுல வின் பண்ணியே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்துல இந்த பக்கம் இந்த கேஸை வாதாடுறதுக்கு கம்பெனில இருந்து அலோ பண்ணணும், இல்லைன்னா ஹீரோவால கேஸை வாதாட முடியாது. அதுக்காக ஜூன் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க அப்பா கிட்ட போயிட்டு பெர்மிஷன் கேட்கறாங்க. அவங்க அப்பா கொடுக்குற மாதிரியே தெரியல. அதனால அவங்க அப்பா கிட்ட கொஞ்சம் லெட்டர்ஸ் எடுத்து காமிச்சிட்டு உங்களுக்கு செக்ரட்டரியா இருந்தால அந்த பொண்ணு உங்களுக்கு மட்டும் உண்மையா இல்லை அப்படின்றது உங்களுக்கு தெரியும், அதே மாதிரி எனக்கும் உண்மையா இருந்தா, சோ நீங்க ஒரு கேஸ்ல ஜெயிக்கிறதுக்காக என்னென்ன ஃப்ராடுத்தனம் பண்ணீங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே ரெக்கார்டா அவ வச்சிருக்கா. அந்த ரெக்கார்டோட டிரான்ஸ்கிரிப்ஷன், அதாவது அந்த ரெக்கார்ட்ல நீங்க என்னென்ன பேசுனீங்க அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நான் இதுல பிரிண்ட் போட்டு கொண்டு வந்திருக்கேன். இதை பார்த்துட்டு இது லீக் ஆனா என்னாகும் அப்படின்றத யோசிச்சு பார்த்துட்டு இந்த கேஸை நாங்க வாதாடலாமா வாதாடக்கூடாதா அப்படின்றத எங்களுக்கு பெர்மிஷனை கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்க அவங்க அப்பாவும் என்னையே மிரட்டுறியாரு. ஜூனும் வேற என்னப்பா பண்றது, உங்ககிட்ட இருந்தா இதை நான் கத்துக்கிட்டேன், எனக்கு இப்போ தேவையான விஷயத்த பண்ணி ஆகணும் அப்படின்னு கேட்டோடனே அவங்க அப்பா வேற வழி இல்லாம ஒத்துக்கிடுறாங்க. உடனே இந்த விஷயத்தை ஹீரோக்கு கால் பண்ணி ஜூன் சொல்ல ஹீரோ டீமேட்ஸ் எல்லார்கிட்டயுமே போயிட்டு நம்ம இதை நேஷனல் அசம்பிளிக்கு கொண்டு போகலாம், கோர்ட்ல நம்மளால எந்த கேஸையுமே வாதாடி லாபம் மாத்த முடியாது, ஆனா கவர்மெண்ட் கிட்ட கொண்டு போனோம்னா மாத்த முடியும், அதனால கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இந்த விஷயம் எலிசாவோட அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஆக்டிங்கை போடுறதுக்காக கேஸ் நடக்கிறதுக்கு முந்தின நாளே ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸை கூப்பிட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல என் பொண்ணு இந்த மாதிரி எனக்கு எதிராக போ அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படி இப்படின்னு பயங்கரமா கதறியால எல்லாருமே நீங்க தானே அவங்களோட காசை யூஸ் பண்ணியிருக்கீங்க, அப்ப நீங்க பதில் சொல்லி ஆகணுமே அப்படின்னு கேட்கறதுக்கு வாங்கும். அதை எப்படி அவங்க அம்மா அவங்களோட வாயால சொல்லுவாங்க, ஒரு பெத்த அம்மா இதை கூட செய்ய மாட்டாங்களா அப்படின்னு எல்லாருக்குமே கன்ஃபியூஷன். பெத்த அம்மா இதை கூட செய்ய மாட்டாங்களா, இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு கேட்ட உடனே எலிசாவோட அம்மா அழுதுகிட்டே சொல்றாங்க, நான் அன்னைக்கு பொய் சொல்லிட்டேன், என் பையனை காப்பாத்துறதுக்காக பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டே ஓடுறாங்க. கிம் பக்கத்துல உட்காந்து அம்மா எல்லாத்தையும் ஏமால தூக்கி போட்டீங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா அவங்க அம்மா ஒரு விஷயத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக கிம் மேலேயே கிம் தான் எல்லா தப்பையுமே பண்ணது, ஆனா அன்னைக்கு பெத்துட்டேனே அப்படின்றதுக்காக கிம்முக்காக எல்லா பழியையும் நான் ஏத்துக்கிற ரெடியா இருந்தேன் அப்படின்னு அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த கேஸ் அசம்பிளிக்கு போச்சு அப்படின்னா எலிசாவோட அம்மாவை ஜெயில போட்டுருவாங்க அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியும். அதனாலதான் எலிசாவோட அம்மா அப்படியே பல்ட்டி அடிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வீடியோல எலிசா பார்த்துட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. அடுத்த நாள் காலையிலேயே எலிசாவை கூட்டிட்டு அசம்பிளிக்கு வராங்க. அங்க நிறைய கூட்டம் இருக்குது. அதுல இருக்கவங்க நிறைய பேர் முட்டை எல்லாத்தையும் தூக்கி எலிசாவோட வேன்ல அடிக்கிறாங்க. ஹீரோயினும் நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஆமா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயாச்சு.
அசம்பிளியில இருக்க எல்லாருமே அங்க கூடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எலிசாவை பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எலிசாவோட அம்மா எழுந்திருச்சு, நான் இந்த கோர்ட்ல ஒன்னே ஒன்று தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னோட பொண்ணு சின்ன வயசுல ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா. என் ஹஸ்பண்ட் சின்ன வயசுல குடிச்சிட்டு வந்து வீட்டுல நல்லா அடிப்பாங்க. அப்போ எலிசா நிறைய அடி வாங்கியிருக்கா. அப்பத்துல இருந்து அவளுக்கு கூட்டோம்னா அலர்ஜி. அதனால தயவு செஞ்சு அவகிட்ட யாருமே கத்தி கொஸ்டின் எல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு ஒரு அம்மாவா, ரொம்ப பாசமுள்ள அம்மாவா நடந்துக்கிறாங்க. இதை பார்த்த உடனே எல்லாருக்கும், இந்த மாதிரி ஒரு அம்மா மேலேயா நீ குற்றச்சாட்டு வைக்கிற அப்படின்ற ஒரு கொஸ்டினை எலிசா கிட்ட கேக்குறாங்க. எலிசா வந்து நின்றுட்டு இப்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். இந்த மாதிரி தான் என் அம்மா பாசமா என்ன பாத்துக்கிட்டாங்க. சின்ன வயசுல என் அப்பா குடிச்சிட்டு வந்து வீட்டுல அடிப்பாங்க. அந்த எல்லா அடியையுமே என் அம்மா தான் வாங்கிட்டு இருந்தாங்க. என் அம்மாவுக்கு நான் அதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதே எல்லாரும் எலிசாவோட அம்மாவும் ஒரு மதர் தெரசா ரேஞ்சுக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இப்ப எலிசா என்ன சொன்னாலுமே அது அவங்க அம்மாவுக்கு தான் சாதகமா முடியும் அப்படின்றத ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு, ஹீரோ ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு எல்லார்கிட்டையும் கத்தி சொல்றாங்க. ஏன்டா ஸ்டாப் பண்ண சொல்லுன்னு கேட்டா ஹீரோ சொல்றாங்க, இவங்க பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆளை இங்க கூப்பிடணும்னு நினைக்கிறேன், கூப்பிடலாமான்னு. அசம்பிளில எல்லாரும், என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கியா? இப்ப விசாரிக்க வேண்டியது இவங்க 2 பேரையும் தான், வேற யாருன்னு கேக்குறதுக்கு ஒரு முக்கியமான ஆள் இருக்காங்க, வர சொல்லவான்னு கேக்குறதுக்கு சரின்னு சொல்ல கதவு ஓபன் ஆகுது. உள்ள வரக்கூடியது யார் தெரியுமா? எலிசாவோட அம்மா ஒரு சின்ன பையன் மேல ஆசை, சின்ன பையன் இல்ல, ஒரு இளைஞன் மேல ஆசைப்பட்டாங்கல்ல, அந்த இளைஞன் தான். அவனை பார்த்தோன்னே எலிசாவோட அம்மாவுக்கு ஷாக்கிங்கா இருக்குது. இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறதுக்கு, இல்ல இவனை எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்றாங்க. அவனும், என்ன உங்களுக்கு தெரியாதா? எனக்கு நீங்க தானே வீடு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்க, ஹீரோவும், என்ன வீடு வாங்கி தந்தாங்களா? யாரோட காசுலன்னு கேட்க, இந்த கார்டை வச்சுதான் வாங்க சொன்னாங்க அப்படின்னு பிளாக் கார்டை எடுத்து காட்ட, இது கம்பெனி கார்டாச்சே, இது எப்படி அவங்க கைக்கு போச்சு அப்படின்னு கேட்க, இப்படியே ஒன்னொன்னா எலிசாவோட அம்மா பத்தின ரகசியங்கள்லாம் வெளியில வருது. எலிசாவோட அம்மா நேத்திக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு அவங்க ரொம்ப நல்லவங்க தான் அப்படின்னு ஒரு சீனை போட்டாங்களே, அது எல்லாத்தையும் ஹீரோ ஒரே செகண்ட்ல முடிச்சு விட்டுட்டாங்க. இதுக்கு பேர் தான் அவன் பொருளே எடுத்து அவனையே போடுறதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எலிசாவை அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக நிறைய பசங்களை அனுப்பி லவ் பண்ற மாதிரி ஆக்டிங் பண்ண வச்சாங்கல்ல, அதே விஷயத்தை தான் ஹீரோவும் பண்ணிருக்காங்க. ஒரு பையனை சூஸ் பண்ணி எலிசாவோட அம்மா கிட்ட அனுப்பி எலிசாவோட அம்மாவோட முகத்திலேயே கிழிச்சு விட்டுட்டாங்க. சோ எலிசாவோட சம்பாதிக்கக்கூடிய எல்லா காசையுமே அவங்க அம்மா அவங்களோட தேவைக்கு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பையனை, அவங்களோட வயசை விட ரொம்ப வயசு கம்மியான பையன் கூடலாம் தனியா ஒரு வீடு எடுத்து கொடுத்து ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற உண்மை எல்லாத்தையும் தெரிஞ்சோடனே எலிசாவுக்கும் மனசு கஷ்டமா இருக்குது. இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, இப்ப மறுபடியும் எலிசாவை பேச அலோவ் பண்ணுங்க அப்படின்னு எலிசாவை பேச அலோவ் பண்றாங்க. இப்போ எலிசாவோட அம்மா மேல இருந்த கரிசனை எல்லாருக்குமே போயிடுச்சு. அதனால எலிசா என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்களா. எலிசா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் இந்த கேஸை எனக்காக மட்டும் கிடையாது, ஜின்னி அப்படின்ற பொண்ணுக்காகவும் அவங்க கூட இருக்கிற நிறைய பேருக்காகவும் தான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜின்னி என்ன தப்பு பண்ணா? அவ பிறக்கும் போதே அவளுக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லாம இருந்துருச்சு. அதுக்காக அவங்க அம்மா அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா அவளோட சொத்து எல்லாத்தையுமே அவங்க சித்தப்பா ஆட்டையை போட்டு அவளோட கை காலை அடிச்சு கட்டி வச்சு காசு கொடுக்கல அப்படின்னா, சொன்ன இடத்துல சைன் பண்ணல அப்படின்னா சாப்பாடு தர மாட்டோம் அப்படின்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு? அவங்க சாப்பாடு போடுறாங்க, பாத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அடிக்கலாமா? அவங்க மேல கேஸ் போட முடியாதா? ஜின்னி இந்த மாதிரி இருக்கிறதுக்கு அவ என்ன தப்பு பண்ணா? கொரியால இதுக்கு சட்டமே இல்லாம போயிடுச்சு. அவ பக்கத்துல இருக்க பையனை பாருங்க. இந்த பையனோட அப்பா அம்மா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. ஆனா இப்ப இந்த பையனுக்கு படிக்கிறதுக்கு கூட காசு கிடையாது. அவ கூட பிறந்த அண்ணா, இவங்கள விட நிறைய வயசு மூத்தவங்க, அவங்க கல்யாணம் முடிஞ்சு அவங்களோட ஃபேமிலியை செட்டில் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவனை தெருவோட அனுப்பிட்டாங்க. இப்போ இவன் கேஸ் போட்டுட்டு இருக்கான். ஆனா இவனால ஜெயிக்க முடியல. எல்லா சொத்தையுமே அவங்க அண்ணா ஆட்டையை போட்டாங்க. இந்த முதியோரை பாருங்க, இவங்க சின்ன வயசுல அவங்க பையனுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. வயசான காலத்துல உங்களுக்கு வயசாயிடுச்சு, உங்களால எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை கிடையாது அப்படின்னு அவங்கள துரத்தி விட்டாங்க. ஸோ ஃபேமிலி அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணலாமா? நமக்கு வாழறதுக்கு உரிமை கிடையாதா? என் காசு நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அது எனக்கு சொந்தமானது கிடையாதா? ஜின்னி அவளோட அப்பா அம்மா சொத்தை அனுபவிக்கிறதுக்கு அவளுக்கு உரிமை கிடையாதா? சோ ஃபேமிலி அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக எங்களால அவங்க மேல கேஸ் போட முடியாது அப்படின்ற சட்டத்தை நீங்க மாத்தி அமைச்சே ஆகணும். யாரா இருந்தாலும் சரிதான், யார் மேலேயும் கேஸ் போடலாம். கோர்ட்ல தீவிரமா விசாரிச்சதுக்கு அப்புறமா யார் மேல தப்பு அப்படின்றத கண்டுபிடிச்சு நீங்க தண்டனை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லுங்க. அதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்றாங்க. எலிசாவோட எமோஷனலான பேச்சை கேட்டு எல்லாருமே ஆடி போயிட்டாங்க. எல்லாருமே ரொம்ப எமோஷன் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறமா இதை பத்தி விசாரிச்சு லாவை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் பண்ணுறதுக்காக ஒரு மாதம் டைம் எடுத்துக்கிறாங்க. ஒரு மாதம் கழித்து கட்சி மீட்டிங் மாதிரி ஒரு மீட்டிங் கூடுது. அதில் நிறைய பெரிய பெரிய ஜட்ஜெல்லாம் வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்களா. அப்போது
கோர்ட்ல லாவை நாங்கள் சேஞ்ச் பண்ணுறோம், எந்த ஒரு வயசுதாரராக இருந்தாலும் சரிதான், அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்கள அப்யூஸ் பண்ணுறாங்க, அவங்களோட காசை முறை தவறி எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா அதை கோர்ட் விசாரிச்சு தீவிரமாக அதுக்கான நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு ஒரு லாவை போடுறாங்களா. ஹீரோக்கெல்லாம் செம்ம ஜாலி ஆயிடுச்சு, ஹாப்பி ஆயிடுறாங்க. ஸோ எலிசா இந்த கேஸில் வின் பண்ண மாதிரி தானே. எலிசாவோட அம்மாவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. எலிசாவோட அம்மாவும் நான் உனக்காக தாண்டி எல்லாம் பண்ணேன் அப்படி இப்படின்னு மேனிபுலேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்களா. எலிசாவும் அம்மா சின்ன வயசில் நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டது உண்மைதான், ஆனால் அதுக்காக நீங்கள் வளர்ந்ததுக்கு அப்புறமா அப்படியே காசை பார்த்த உடனே காசுக்கு பின்னாடி போய் மொத்தமாக மாறி நின்னீங்க பாருங்க, அது என்னால் மறக்கவே முடியாது. அதனால இப்போதுலேருந்து நீங்கள் யாரோ நான் யாரோ அப்படின்னு எலிசாவோட அம்மாவை ஜெயிலில் தூக்கி போட்டுடுறாங்க. ஸோ இந்த கேஸில் ஹீரோ ஜெயிச்சிட்டாங்க, செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க எல்லாருமே. அன்னைக்கு ஈவினிங்கே நம்ம ஹீரோயின் அவங்களோட ஆஃபீஸ் ரூம்ல இருந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வந்து கதவை தட்டுறாங்க. யார் அப்படின்னு கதவை திறந்து பார்த்தா அவங்க வந்துட்டு நான் ஒரு ஆள் மேலே கேஸ் போடணும்னு நினைக்கிறேன்னு. சரி யார் மேலே எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது என்னோட அப்பாவை பொய்யான தீர்ப்பு சொல்லி ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், அவன் மேலே தான் கேஸ் போடணும்னு. சரி உங்க அப்பா மேலே பொய்யான கேஸ் கொடுத்து யார் பண்ணது அப்படின்னு கேட்க ஹீரோட நேம சொல்றாங்க. இதை கேட்டோடனே ஹீரோயின் ஷாக் ஆகி அந்த ஆள் யாருன்னு பார்த்தா அவன் தான் அந்த வீடியோல இருந்தது. நம்ம ஹீரோவுக்கு ஊத்தி கொடுத்து ஹீரோ மயக்கமாக்கி அவங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி காசை கொடுத்துட்டு போனானே அவன் தான் அது. அவனை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. இங்க சிங்கட்டாது இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோயின் இந்த கேஸை எடுப்பாங்களா, அப்படி இவனுக்கு ஹீரோ மேல என்ன கோவம், அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.